ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பொழுதும் போல் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யாமல் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு ராகி மாவு இருந்துச்சுன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஈவினிங் டைம் வரும்போது ஸ்நாக்காக செஞ்சு வச்சாலும் ரொம்பவே ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸி. அதே போல் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி டம்ளரில் நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே டம்ளரில் உளுந்து எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை 3ஐயும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவிக்கங்க. தூசி எதுவும் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தண்ணி வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இதில் துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், சூப்பராக தான் இருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் பருப்பு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடணும். கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு திக்காக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அதே கப்பை யூஸ் பண்ணி 4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 5 அல்லது 6 டம்ளர் வரைக்கும் கூட நீங்கள் ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. மாவு எனக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ராகி மாவு சேர்க்காதீங்க. ஏன்னா ராகி மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு தோசை வராது, உடஞ்சி வந்துடும். அதனால் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இட்லி மாவு மாதிரி இல்லாமல், தோசை மாவு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அரை மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ரஃப்பாக கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு நான் வேக வைக்கல, பச்சையாக தான் துருவி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு துருவி சேர்த்துருக்கேன். துருவிட்டிங்கன்னா உடனே சேர்த்துருங்க, இல்லைன்னா இது போல் கருப்பாயிடும். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மரவள்ளி கிழங்கையும் செய்யலாம், ரொம்ப அருமையாக வரும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே போல் சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ மாவு ஓரத்தில் இருக்கட்டும், சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட இதில் லைட்டாக சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு சட்னியை மாற்றிக்கலாம்.
ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அடை மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி நிறையா மாவு எடுத்து திரட்டி விடுங்க. ஓரளவுக்கு நான் திக்காக திரட்டுறேன். இந்த தோசையை நீங்கள் எவ்வளோ மெலிசாக திரட்டினாலுமே அருமையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓரளவுக்கு திக்காக சின்னதாக தான் திரட்டிக்கிறேன். இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மூடி வைக்க தேவையில்லை, அப்படியே குக் பண்ணலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு தோசை வேகிறதுக்கு 2 அல்லது 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். அதே போல் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் வந்து நீங்கள் கேரட் சேர்த்து கூட பண்ணலாம், உருளைக்கிழங்கு சேர்த்து கூட பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே போல் சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தினமும் இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடும்போது குழந்தைங்க பெரும்பாலும் ராகி மாவெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஆனால் இது போல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நெக்ஸ்ட் டைம் எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் செஞ்ச உடனேமே சூடாக பரிமாறிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். ராகி மாவை வச்சு நான் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் இருக்குது. எப்போ வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ரெசிபியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.